ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணுது, ஆனால் நேரம் இல்லைனால இல்லை கொஞ்சமாகவே கேட்டுக்கிறேன். அதாவது ஆப்ரேட்டரோட வாழ்வாதாரம் நிறைய குளறுபாடுகள் நிறைய இருக்குது. அதை வந்து இது ஒரு ஆப்ரேட்டர் வந்து நிர்வாகம் பெருசாக இருக்குது. நம்மளுது இது வந்து ஒரு கட்சி மாதிரி நடத்தாமல் ஒரு சங்கமாக நடத்திட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சில பேர் தான் கட்சியாக தரணும், ஒரு எனக்கு மரியாதை தரலை அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. இது வந்து சங்கத்தில் வந்து எல்லாருமே உறுப்பினர், அப்படி தான் நினச்சிக்கணும். நான் இங்கே மேலே இருக்கேன், நீ கீழே இருக்கேன், அதை பற்றி யாருமே யோசிக்கக்கூடாது. எல்லாருமே ஒட்டுமே அதாவது ஒரு மட்டமாக தான் கவனம், அதை தெளிவாக இருந்துக்கணும். சரியா? அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அது என்னோட வந்து நிறைய வேண்டுதல் இருக்குது. அது இன்னொரு நாள் ஒரு மீட்டிங்கில் நிறைய பேசுவோம், நான் சொல்கிறேன். ஆப்ரேட்டரோட ஆதாரத்தை பற்றி வாழ்வாதாரம் நிறைய இதுவாக இருக்குது. அதை பற்றி எனக்கு வந்து நிர்வாக உறுப்பினர்கள் இப்போ ஓரளவுக்கு அவங்க மேலே இருக்காங்கல்ல, ஒரு பொறுப்பு எடுத்து இப்போ அந்த மீட்டிங் நடத்துகிறோம், ஒரு பில் நிறுவனத்துக்கு வந்திருக்கோம், எங்கே வந்து ஒரு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ அவங்க இருக்காங்க, எனக்கு எங்களுக்கு இத்தனை பேர் இருக்கும், ஒரு குறைஞ்ச ஒரு 250-300 பேர் வந்திருக்கும். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், எங்கள் வாழ்வாதாரத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், நிர்வாகத்தில் இருக்கிறத சொல்லுங்கள், நாங்கள் அதை கேட்டுக்கிறோம். எனக்கு நிறைய வந்து வரல, அதான் வாழ்வாதாரம் கம்மியாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம், அதை பற்றி பேசுங்க. தேங்க்யூ ஐயா. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆப்ரேட்டர் வாழ்க்கையை பற்றியும் வாழ்வாதாரம் பற்றியும் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஆப்ரேட்டரோட வாழ்க்கையினால இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானிகள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் மிகப்பெரிய படிப்பாளிகள் கூட, நிறைய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட என்ன பண்ண முடியாது, இந்த வண்டியை ஓட்ட முடியாது இல்லைங்களா? எவ்வளோ பெரிய டிகிரி வாங்கியிருந்தாலும் அந்த வண்டியை ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வண்டியை ஓட்டுறீங்கன்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அந்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்க, உங்களை கண்டிப்பாக ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ. ஒரு ஆப்ரேட்டர் வந்து காலையில் எழுந்ததுலேருந்து அவர் நம்ம மறுபடியும் அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிற வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நிறையா காமெடி, ட்ராஜடி இது நிறையா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்ம ஒன்று ஒன்றா அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ரோடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துடலாம். ஆப்ரோடைய வாழ்க்கை காலையில் எழுந்து அவர் வேகமாக போயிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை முடித்து வர்றதுக்குள்ளே வழியில் போலீஸுக்கு பதில் சொல்லணும், பப்ளிக்கு பதில் சொல்லணும், வீட்டில் ஒய்ஃபுக்கு பதில் சொல்லணும், ஓனருக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் முடித்து வேலையில் 8 ஹவர் முடித்து வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே சூப்பரஸ் இருக்குது. அந்த கையெழுத்து வாங்குறதுக்குள்ள சூப்பரஸ் இருக்குது. எல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் போட்டு அந்த கையெழுத்தை வாங்கி வந்து சேர்றதுக்குள்ளே நம்ம ஆப்ரேட்டர் ஒவ்வொரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குது, ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. ஆனால் சில பேரோட ஆப்ரேட்டர் வாழ்க்கையில் ரொம்ப காமெடியாக கூட இருக்கும். காலையில் எழுந்துட்டு போகிற வைஃபிட்ட, டைம் என்னடி, டைம் என்ன அப்படிங்க, என்னங்க டைம் இப்போ தானே ஆகுது, டைம் என்னடி, டைம் 8:30 தாங்க ஆகுது. அது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, இவருக்கு டைம் பார்க்க தெரியாது. ஏமா டைம் என்னம்மான்னு கேட்டான்னு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக டைம் சொல்லியிருப்பாங்க. உடனே ஒரு பல்லுகள்லாம் விளக்கிட்டு கிச்சனுக்கு போகிற சாப்பிடலான்னு பார்த்தா அப்போ தான் சாம்பார் கடைஞ்சிட்டு இருப்பாங்க. சாம்பார் என்னடி காலால் குடிச்சுன்னு கடையிறேன், வேறு எப்படி கடையிறாங்க அவனு. அங்கே சண்டை போட்டு என்ன பண்ணுறாரு, சாவியை மறந்தே விட்டு போடுவார் வேலைக்கு. மறந்து அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசியில் சாவி தேடுற டென்ஷன்லாம் பண்ணுவார். லைசன்ஸ் விட்டுருவார், வேறு என்னென்ன விட்டுருவார், லைசன்ஸ் விட்டு இது மாதிரி எதனா விட்டு என்ன பண்ணுவார். போகிற வழியில் போலீஸில் பிரச்சனை இப்படியே ஒரு வாழ்க்கை ஒரு காமெடி ட்ராஜடி ஆகும். உடனே வண்டியில் ஏறி உட்காருவார். எப்படி வருவார், ஜன்னல் வழியாக தான், டோரை திறந்துட மாட்டார். வீல் மேலே காலை வச்சு ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டு வீல் மவுத்து மேலே காலை வச்சு மவுத்தை உடச்சி அப்படிதான் உள்ளே ஜம்ப் பண்ணி ஏறினோட என்ன பண்ணுவார், தண்ணி இருக்குதா ஆயில் இருக்குதாலாம் பார்க்குறதில்ல, உடனே மேலே செட்டு என்ன பாட்டு வைக்கலாம் அதான் பண்ணுறோம்ப. உடனே செட்டு வச்சு ஒரு பாட்டு கும்பணுன்னா ஜன்னல் திட்டி பார்க்குறாங்களா, அடுத்த பாட்டு. இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிருக்குது இல்லையா? அதே போல் ஒன்றும் வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கிற இடத்துல யாராச்சும் கேமரா பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா போதும், உடனே அந்த வண்டியை இப்படி தூக்கி போடுறது, அதை இப்படி போடுறது, வண்டி ஒரு பிரேக்கில் அடித்து சுற்றுறதை இப்படி சுற்றி பஞ்சர் ஆக்கி 4 நாளில் வண்டி கொண்டு வந்துடும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும் இல்லைங்களா? ஆமாம் சொல்கிறேன். நம்ம பொதுவாக எல்லாருக்கும் இது பிறந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாராச்சும் எங்கேதான் வீடியோ எடுத்துகிட்டு போக நம்ம பண்ணுறோம், அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. சரிங்களா? அதனால்
நம்ம ஒரு நல்ல ஆப்ரேட்டராக இருந்து ஆப்ரேட்டர் வாழ்வாதாரம் கேட்டு பேசிடுவோம். ஆப்ரேட்டர் வாழ்வாதாரத்துக்கு தான் நமக்கு என்ன பண்ணுறது, சங்கம் கம்பெனி எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷமும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ரேட்டர் பிள்ளைகளுக்கு படிப்பு இப்போ ஆப்ரேட்டர் பிள்ளைகளுக்கு மட்டும் நாங்கள் படிப்பு ஒதுக்கி எங்களால் முடிஞ்ச உதவிகளை உள் நிறுவனம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சம்மர் வந்துருக்கு. சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்லி அந்த இதுவில் ஒரு லெட்டர் வாங்குங்க. பேரண்டோட ஆதார் கார்டு, பிள்ளைங்களோட ஆதார் கார்டு நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அந்தந்த சங்கத்தலைவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் சப்மிட் பண்ணுவாங்க. எங்கிட்ட கொடுப்பாங்க, நாங்கள் கொடுப்போம். கம்பெனி வந்து நேராக ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. கன்ஃபார்ம் ஆகிட்டா இப்போ இவ்வளோ ஒரு 50,000 ஃபீஸா, 50,000 கொடுக்க முடியாது இல்லைங்களா, அது பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு என்ன பர்சன்டேஜோ அவங்க பார்த்து இவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணலாம் இல்லைங்களா, அதனால் அதுமாதிரி பண்ணுறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம், சங்க சார்பாக ஐடி கார்டு போட்டு கொடுத்துருக்கோம். ஐடி கார்டு போட்டால் என்ன, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஐடி கார்டு அப்படின்றோமா, ஐடி கார்டு போட்டு நீங்கள் ஒயின் ஷாப்லாம் போய் பாருங்கள், உடனே சரக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோ சலுகைலாம் இருக்குது. கவர்மெண்ட் அதிகாரி வந்து பட்டு டக்குன்னு ஒரு பாட்டில் கொடுத்துருக்கு, இவ்வளோ வசதிலாம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து என்ன போட்டு கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், 4 லட்சத்துக்கு மதிப்புள்ள 3 லட்சத்துக்கு மதிப்புள்ள இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுக்குறோம். அதனால் நிறைய பேரோட கழுத்தில் ஐடி கார்டு இல்லை. ஐடி கார்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்குங்க, உறுப்பினராக சேருங்க. உறுப்பினராக சேர்ந்தவங்க என்ன பண்ணுங்கள், ரெனியூவல் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம அடுத்ததாக கேள்வி 2வது கணேஷ் ஐயா ஒரு கேள்வி கேட்டு அனுப்பியிருக்காரு. கணேஷ் ஐயா வாங்க, எங்கே இருக்கீங்க? இங்கே தாங்க இருக்கேன்.